சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரோடு சொன்னவர். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொன்னவரும் கடைசி நாட்களிலே உண்மையாய் ஊழியம் செய்தவங்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் யாக்கோபு. இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் பிறந்தாங்க. இயேசுக்கு பின்னாடி மேரி மாதாவுக்கு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகள் பிறந்தார்கள் என்று மார்க் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல வாசிக்கிறோம். யோசே, யாக்கோபு, சீமோன், யூதா. என்னை கவனிங்க. எஸ்தர், தாமார் என்று 2 பெண் பிள்ளைகளும் பிறந்ததாக யோசேப்புக்கும் மேரிக்கும் சூசையப்பருக்கும் மாதாவுக்கும் பிறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அதிலே ஒருத்தர் தான் யாக்கோபு. புக் ஆஃப் ஜேம்ஸ். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அந்த பூமியிலே சுற்றி திரிந்த பிறகு அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதின ஒரு புத்தகம் புக் ஆஃப் ஜேம்ஸ். இதிலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. Obey with God, stand against the satanic force, cast away the demon spirit. சாத்தான் உங்களை விட்டு துரத்தப்பட்டு போவான். அவன் உங்களை விட்டு துரத்தப்பட்டு போவான். சாத்தானுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. கேத்தலிக்ல இருந்து வந்திருக்கீங்க ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிறீங்க. ரோமன் கேத்தலிக்ல இருந்து ஒரு 4-5 பேர் இருக்கு. அந்த ஊழியக்காரர் கேத்தலிக்கர் தான், நானும் ரோமன் கேத்தலிக்காரன் தான். ரைட். என்னை கவனிக்கணும். மோயிசனுடைய சட்டம்னு இருக்குது. மோயிசனுடைய சட்டம். மோயிசன் பேசக்கூடாது, கண்ணே கவனிங்க. மோயிசன் கையில 10 கட்டளைகளை சீனாய் மலையிலே கர்த்தர் கொடுத்தார். அதுல முதல் கட்டளை சொல்கிறது, உனக்கு உண்டான சர்வேசன் நானே, என்னை தவிர வேறு ஒரு சர்வேஸ் உனக்கு இல்லாமல் போவதாக. ஒரே ஒரு கடவுள் வானத்தையும் பூமி உண்டு பண்ணினார், அவரை தவிர வேறு ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை, வேறு ஒருவரை நீங்கள் கும்பிட கூடாது. அப்படி நீ கும்பிடும் போது உன் கடவுளாய ஆண்டவர், நீ சிலையையோ வரைபடத்தையோ இல்லை சொரூபத்தையோ நீ வணங்கினா, நான் கடவுளாய ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை உங்கள் மேலே தண்டனை வைத்து உங்களை தண்டிப்பேன், உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வேன், நீங்கள் நரக ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும். பேசலன்னா சவுண்ட் இல்லைன்னா வெளியே கூட்டு போயிருமா. நல்ல கவனிங்க. அதாவது சத்தம் போடக்கூடாது. நல்ல கவனிங்க. கவனிங்க. அமைதல். ரைட். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தியத்திற்கும் சத்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட உடனே சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். சாட்சியாய் வாழ்க்கை வாழ்ந்த பிறகு அவன் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே மூழ்கி ஞானசானம் பெற வேண்டும். மூழ்கி ஞானசானம் பெற்றவன் அவன் அபிஷேகத்தை பெற வேண்டும். அபிஷேகம் பெற்றவன் சும்மா இருக்கக்கூடாது, நற்செய்தி என்கிற திருப்பணியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்மை தேடி வந்தார். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசு நமக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு மறுபடி இந்த பூமியிலே வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், மன்னாதி மன்னனாய், மகிமை பொருந்தின பட்டயத்தோடு யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமாய் வரப்போகிறார். யாரெல்லாம் அவரை வேண்டிக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு சாட்சியாய், நற்கந்தங்களாய், பரிசுத்தமாய், சாட்சியாய், உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், யோக்கியமாய், சன்மார்க்கமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும், சாட்சியை வாழாத எல்லாருக்கும் நரக ஆக்கினை தீர்ப்பை அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே புழுவும் பூச்சும் இருக்கக்கூடிய அந்த நரக ஆக்கினைக்கு அவர்களை கொண்டு போய் விடுவேன் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லி சூனியம், காத்து கருப்பு, மந்திரம், ஏவல் சொல்லுவாங்க. சமஸ்கிருத வார்த்தையிலே சூனியம் என்றால் 0 என்று அர்த்தம், சைவர் என்று அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தை. ஓம் கன்னி சுத்தி நமக்கு, ஓம் பிரம்மபுத்திர நமக்கு, ஓம் பஞ்சகாய நமக்கு, ஓம்
மிருத ஜெயா நமக, ஓம் விருச்ச சூலா அந்தாய நமக என்று பிராமணர்கள் எல்லாம் ஸ்லோகங்களை உச்சரிக்கிறாங்களே, அதில் தான் சமஸ்கிருத வார்த்தை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாதையும் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதையும் இயேசு 5 காயம் வெற்றதையும் இயேசு பரிசுத்த கன்னி வயிற்றில் பிறந்ததை தான் ஸ்லோகங்களை உச்சரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியதனால் இயேசு ஏற்றுக்கொள்கிறது, அவருக்காக வாழ்கிறது, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது, சத்தியத்தை உட்கொள்கிறது, சத்தியத்துக்கு சாட்சி பகர்கிறது. இது கீழ்ப்படுகிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறது என்றால் சாத்தான் ஒரு டஸ் நாட் மேட்டர். அவன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவன் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவன் நமக்கு முன்னாடி அவன் ஒரு கில்லு கீரை, அவன் ஒரு புள்ள பூச்சி. நம்மளை ஏமாத்தி வச்சிடான். பேய் பெருசு, நம்மளாம் சின்னவன் என்று நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். ஒரு முறை அப்படிதான் ஒரு நாள் நைட் பிரேயருக்கு போகும்போது தேவனுடைய ஆவியானவர் என் நடுவில் இறங்கி என்னுடைய 2 பெட்டக்ஸ் பிடிச்சி தள்ளுறான். லட்சுமி பாலாஜி மண்டபம்னு திருக்கோயில் உள்ள இருக்கும், ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் நைட் பிரேயர். அப்போ ஒரு உயர்வு உன்னதமான சிங்காசனத்தை பார்த்தேன். அங்கே தேவனாய கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உட்கார்ந்து இருக்கும்போது என் தலை பாரு வானத்துக்கு மேல இருக்குது, என் கால் கீழே இருக்குது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னோம். எழுந்து நின்ன உடனே ஆண்டவருடைய கரண்ட கால் இருக்கிற நம்ம ஷூ போடுறோமே, அதான் கரண்ட கால், செருப்பு போடுறோம், இந்த கரண்ட கால் அளவுக்கு தான் சாத்தா இருந்தான். கர்த்தர் அவனை எல்லாம் மிதிச்சு 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 நசுக்குனாரு. அவன் குடல் தனியா, கண்ணு தனியா, குந்தாணி தனியா, அவன் கை தனியா நசுக்கப்பட்டது என் கண் கண்டது. அல்லேலூயா. அப்போ நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் ஒண்ணுமே கிடையாது, சூனியம். அவன் ஒரு ஜீரோ, அவன் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவனுடைய காரியம் எனக்குள்ள இருக்கும்போது அவன் பெரிய ஆள். அவன் காரியம் எனக்குள்ள இல்லை என்றால் நான் பெரிய ஆள் இல்லை. இயேசு வாழும்போது இயேசு வார்த்தை சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசு வருகிறான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவனுடைய காரியம் ஒன்றும் எனக்கு இல்லை. அதனால அவன் வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னா துண்ட காணும் துணியை காணும் என்று ஓடி போவான். அவன் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஓடி போவான். அவன் வேட்டியை உறிஞ்சி போட்டு ஓட வேண்டும். அவன் துண்ட காணும் துணியை காணும். ஒரு விசுவாசியை பார்த்தா ஓடணும், ஒரு ஊழியக்காரனை பார்த்தா சாத்தான் ஓட வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாக்கோபு ரட்சிக்கப்பட்ட உடனே ஞான திருஷ்டிக்காரனாய் ஆகி தீர்க்கதரிசி ஆகி அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். obey with God, obey with Jesus Christ, obey with the Holy Ghost. அடுத்தது stand against the satanic force. சாத்தானுடைய வல்லமைக்கு, சாத்தானுக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது scatter away, அவன் சிதறடிக்கப்படுவான். cast away, அவன் துரத்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மார்க் எழுதின புத்தகத்தை எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சாத்தானுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியிலே, என்னை கவனிக்கணும், பேசக்கூடாது, தயவு செய்து கவனிங்க. 33 வருஷம் ஏசப்பா வாழ்ந்தாங்க. கிபி 27 இயேசு பிறக்கிறாங்க. கிமு 4ல இயேசு பிறக்கிறாங்க. கிமு 4ல பிறக்கிறாங்க. கிபி 27 இயேசு மரிக்கிறாங்க. 33 வருஷம் ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்தாங்க. 30வது வயசுல இயேசு யோர்தான் ஆற்றங்கரையில ஸ்நாபகர் யோவான் ஸ்நானகன் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் அவர் இயேசுவினுடைய தாயினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் எலிசபெத், லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்க. இயேசுவுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி பிறந்தவங்க ஜான் த பேப்டிஸ்ட். இவங்க யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இயேசு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் 40 நாள் வனாந்தரத்தில் போய் என்ன பண்றாரு, உபவாசம் இருந்து வல்லமை பெற்றுக்கொண்டு அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டு வருகிறார். 3 வருஷம் ஊழியம். 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் கல்வாரி சிலுவையில மரிக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு 40 நாள் இந்த பூமியில சுற்றி திரிகிறார். 40 நாள் பரலோகத்துக்கு போகிறார். 50வது நாள் அவர் ஒரு சபை உருவாகுது. எருசலேமில் இருந்து எல்லாரும் கீழே வந்து மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய வீட்டிலே 120 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது the day of Pentecost, பெண்டா என்றால் 5, ஆல்பா பீட்டா காமா என்று கிரேக்க வார்த்தைகள் 5 என்றது 5 என்பது கிரேக்க வார்த்தை. பெண்டா பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். இயேசு உயிர் தெழுந்த 50வது நாள் ஒரு சபை உருவாச்சு. அந்த சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அது மறுபடியும் என்னாச்சு, 3000 பேர், 5000 பேர், அடுத்து 24,000 பேர். அதாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்து 32ல அவர்கள் யாவரும் கூடியிருந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாங்க. அந்த இடம் அசைந்தது. அங்க 24,000 பேர் வந்தாங்க. அடுத்த லட்சமா ஜனங்கள் வந்து அந்த 2 லட்சம் விசுவாசிகள் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலருடைய நாட்களை எத்தனை லட்சம்,
2 லட்சம் விசுவாசிகள் இருந்தாங்களாம். எப்படியா? ஒரு சின்ன பட்டணம் எருசலேம், நம்முடைய சென்னை அளவு தான் இருக்கும் அப்படிதானே? சென்னை அளவு இருக்க ஒரு பட்டணத்துல 2 லட்சம் விசுவாசி இருந்தாங்க. அதுல உருவான சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. இயேசு வாழும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதை லைட்டா நான் வாசிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பேசுறது நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸ்பீடா போனாலும் புரியுதா? ரைட். எல்லாம் மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டுக்கு வந்தார்கள். எருசலேம் தேசத்திலிருந்து இவர்கள் படகு ஏறி கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அப்படின்னா இயேசு எருசலேம் துவங்கி நிறைய கிராமங்கள், நாசரேத், எருசலேம், இப்படி நிறைய இடங்கள்ல பவுல் சொல்லுகிறார், நான் ரோமாபுரியில் ஆரம்பித்து இல்லிரிக்கம் பட்டணம் வரை என் சுவிசேஷத்தை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் நம்முடைய ஆசியா கண்டத்திலே ஊழியம் பண்ணாராம், ஐரோப்பா கண்டத்திலே ஊழியம் பண்ணியிருக்கிறார். இயேசு ஆசியா மைனர் முழுசும் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை சொல்லுது கவனிங்க. கதரேனருடைய நாட்டிலே இயேசு வந்தார். இயேசுவோடு உள்ள 12 சீசர்களும் கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். எப்படியா? அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் பிரேத கல்லறையிலிருந்து அவன் இயேசுவுக்கு எதிராக வந்தான். இயேசு வந்து நின்ன உடனே, அவர் இறங்கின உடனே, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்க இருக்குது ஒரு செமெட்ரி கல்லறை. அந்த கல்லறையில இருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான். அவன் பிசாசு பிடித்தவன். ரெய்னார்டு போங்கேன்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆப்பிரிக்காவில். அவர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருந்தார். மதுரையில எல்லாம் வந்து தமக்க மைதானம்னு இருக்குது, அங்கெல்லாம் போட்டு பெரிய மீட்டிங்லாம் போட்டாங்க. தமக்க மைதானம். அவர் வந்து இறங்கி நின்னாலே போதுமா, 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அங்க உள்ள பிசாசெல்லாம் ஆடுமா. அந்த ஊழியக்காருக்கு அவ்வளோ பவர். ரெய்னார்டு போங்கே அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இயேசு கதரேனருங்கிற ஒரு பட்டணத்துக்குள், கிராமம் கிடையாது, பட்டணம், திருக்கோயிலூர் மாதிரி ஒரு பேர், இது நகராட்சி, கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு மாநகராட்சி. கள்ளக்குறிச்சி மாநகராட்சி, நகராட்சி, ரைட், ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல கால் வச்ச உடனே எங்கேயோ இருக்கிற ஒரு பிசாசு அலறி அடிச்சுட்டு ஏசப்பாவுடைய பாதத்துல வந்து விழுந்துச்சாங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். நம்ம மேல உள்ள அபிஷேகம் சத்துருவை நம்முடைய பாதத்துக்கு கொண்டு வந்து விலப்பண்ணும். அல்லேலூயா. பேயை தேடி ஒரு விசுவாசி போவான்னா, பேயே விசுவாசியை தேடி வரும். பேயே ஊழியக்காரங்க தேடி வரும். பேயே ஊழியம் செய்யும். பிசாசு எப்படிப்பா ஊழியம் செய்யும் அப்படின்னா, பிசாசு தான் ஊழியமே செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. பேய் பிடிச்சவன் கடைசி எங்கதான் வரணும்? ஏசப்பாட்டுதான் வரணும். சில பேர் சாமி அடிட்டே சொல்லுவோம், நீ அந்த இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போனா துரத்தப்பட்டுக்கலாம், நீ இங்க இருந்தா துரத்த முடியாது அப்படின்னு. ஏன் தெரியுமா? மந்திரவாதி அந்த பேயெல்லாம் கட்டி வச்சிருப்பான். அந்த பேய் என்னையால வெளியே போக முடியாது. பெரிய பேய் சின்ன பேய கட்டி வச்சிருக்குது. அதனால கண்ணு தெரியாது, கண்ணை கட்டிட்டான், வாயை கட்டிட்டான், கையை கட்டிட்டான். அதனால கடைசி அதுக்கு முடிவு எங்க கிடைக்கும்னா, கிறிஸ்தவனுடைய தேவ ஆலயத்துல. அதனால சாத்தானே சர்ச்சைக்கு அனுப்பிவிட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சாத்தானே இந்த சர்ச்சைக்கு நீ போ, அங்க உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று. இன்னைக்கு உலகத்துல பெரிய ஊழியத்தை பேய் தான் செய்யுது. செய்வனங்கிறது ஒரு பிசாசு, பில்லி சுனிங்கிற ஒரு பிசாசு, காத்து கருப்புங்கிறது ஒரு பிசாசு. அடுத்தது பாத்தீங்கன்னா தெருவில் ரோட்ல போகும்போது பேய் பிடிச்சிரும், செத்தாவி பிடிச்சிரும். இதெல்லாம் எங்க வந்து ஆடிட்டு கிடக்கும்? கடைசியா சர்ச்சில் வந்து ஆயிடும். அதனால ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னாடி அந்த பிசாசால நிக்க முடியல. அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது, அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனுடைய படுக்கை கல்ரமேட்டில் இருக்குது, சுடுகாட்டுல, இடுகாட்டுல, மயானத்துல. கல்ரமேட்டில் தான் அவனுடைய குடியிருப்பு இருக்குது. வாலிப வயசு, நல்ல பலமானவன், நல்ல பலசாலி, நல்ல ஜெய்ஜாண்டிகானவன், நல்ல கரடு முரடு உள்ளவன். அவனை ஒருவனாலும் கட்ட முடியல, ஒருவனாலும் பிடிக்க முடியல. அவனை பிடிச்சு கட்டனா 10 பேர் இருந்தா கூட அவன் 10 பேரையும் என்ன பண்றான்? திமிரி தூக்கி அடிக்கிறான். இந்த படத்துல அடிக்கிற மாதிரி, படத்துல ஹீரோ அடிக்கிறானே அந்த மாதிரி அவன் 10 பேர் போய் நிப்பாட்டினா கூட அவன்களை அப்படி பந்தாடுறான். ஒருவனாலும் அவனை என்ன பண்ண முடியல? கட்ட முடியலை அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் அநேக தரம் விலங்குகளிலாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும். விலங்குகள் அப்படின்னா இந்த யானை பலம்,
இந்த ஃபெவிகால்ல போடுவான். 2 யானையும் ஒண்ணா வச்சு ஃபெவிகால் வச்சிருப்பான். அந்த ஃபெவிகால் அதை என்ன பண்ண முடியாதா? ஃபெவிகால ரெண்டா பிரிக்க முடியாதா? பிரிக்க முடியாதா? அந்த கொஞ்சம் தம்பி வழி விடுமா, பிரிக்க முடியாதா? அந்த மாதிரி நல்ல கவனிங்க, அந்த மாதிரி யானைகளை வைத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுது, சங்கிலிகளால் அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய மெண்டல் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, நிறைய கோயில்ல கட்டி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. இவனை சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. விலங்குகளையும் தள்ளி விட்டுருவான். அந்த யானையை வச்சு கட்டிருக்காங்கல்ல, யானையும் தள்ளி விட்டுருவான், சங்கிலிகளை பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் கையை வச்சே. ரைட், என்ன கவனி, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லேறுகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எப்போ பார்த்தாலும் கூக்குரல் விட்டுட்டே இருப்பான், கத்திட்டே இருப்பான், ராத்திரி முழுசு கதறுவான், கத்துவான். சார்பான கல் எடுத்துக்கிடுவான், கூர்மையான கல் எடுத்துட்டு தன்னுடைய உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை வருத்துவான். இந்த பிசாசு ரத்தத்தை வருத்துறது தான் பிசாசு. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்கிறது தான் பிசாசு. அது தீட்டுப்பட்ட ரத்தமா இருக்கலாம், இல்ல மனுஷனுடைய நல்ல ரத்தமா இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுவான் பிசாசு குடிச்சு தனக்குள்ள பலத்தை உண்டு பண்ணுதான். ரத்த காட்டு ஏறி ரத்தம் குடிக்கிறது துர்தேவதைகள் இப்பெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா. இவனுடைய ஆதீனம், இவனுடைய வாழ்க்கை மலை குகைகளிலும் கல்லறைமேட்டிலும் இருக்குது. எத்தனை பேர் வந்து இவனை கட்டவும் முடியல, விலங்குகள் வச்சு கட்டி வச்சாலும் இவன் மீறிட்டு வந்துடுறான், சங்கிலியை போட்டு கட்டினாலும் மீறான், ராத்திரியெல்லாம் கூக்குரல் விட்டுட்டே இருக்கிறான், கதறான், கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி ரத்தம் வருத்தி பண்ணிக்கிறான், ரத்தத்தை வருத்துறான். ரைட், 6ஆம் வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை பார்த்த உடனே ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்தானாங்க. ஏசப்பாவுடைய தேவனுடைய வல்லமை அவனை எங்க கொண்டு வந்து விழுத வச்சிச்சு தெரியுமா? இயேசுவினுடைய பாதத்துல வந்து விழுந்தான். அல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டான், எவனாலையும் அவனை என்ன பண்ண முடியல, விடுதலை கொடுக்க முடியல. எல்லாரையும் கிண்டல் பண்றான், கேலி பண்றான், அடிக்கிறான், மிதிக்கிறான். அவன் 10 பேரைனாலும் பீஸ் பீஸ் ஆகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமைக்கு முன்னாடி அவனால நிக்க முடியல. அவன் சரண்டர் ஆயிட்டான், ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்தான். அடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசுவே, எனக்கு உமக்கு என்ன, எனக்கு உடம்புலாம் எரியுது, உங்க அக்னி என் மேல இறங்கும் போது என் உடம்பெல்லாம் எரியுது, என்னை வேதனைப்படுத்தாதீங்க, என்னை விட்டு தூரம் போயிருங்க, என் பக்கத்தில் நிக்காதீங்கன்னு கதறான். எப்படியா? உமக்கும் எனக்கும் என்ன, சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. பேலியான விபச்சாரி, அவளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை, விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், நீரோ பரிசுத்தர், உன்னதமான தேவனுடைய குமாரன், நீர் உன்னதமான தேவன், you are the holy God, நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன், நானோ பாவி, நிஷ்டூரன், அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், கேடு கட்டவன், எனக்கு உமக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆண்டவன் முறையிடுகிறான், சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அந்த பிசாசை பார்த்து என்ன சொன்னாராம், அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம், ஏ சாத்தானே, இவனை விட்டு நீ வெளியே போன்னு இறங்கின உடனே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை இயேசு இங்க மென்ஷன் பண்ணுறார். ஏற்கனவே சாத்தானே, நீ இவனை விட்டு வெளியே போ, அப்பானே போ சாத்தானே என்று இயேசு அவனை பார்த்து சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு துரத்தும் வந்து பேர்லாம் கேட்கக்கூடாது, பிசாசு பத்தி பேர்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா பிசாசு பொய்யனும்
பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறான். அவன் உண்மையானதை பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுது. சில பிசாசு உண்மையை கூட சொல்லும். சில செத்து போன ஆவிங்க சில ஆவிகளை கொலை பண்ணி கூட அனுப்பியிருப்பான். விஷ கொடுத்து கொண்டிருப்பான், கழுத்தறுத்து கொண்டிருப்பான். அந்த ஆவி வந்து ஆடும். அப்படின்னா அந்த ஆவி அப்படின்னா அந்த செத்து போன மனுஷன் வரமாட்டான். செத்து போன போர்வையில பிசாசுல வந்து ஆடுவான். செத்து போனவன் வரமாட்டான். ஆனா அவன் என்னெல்லாம் சாராயம் குடிச்சா சாராயம் குடிக்க மாதிரி இருக்கும், சிகரெட் குடிச்சா சிகரெட் குடிக்க மாதிரி இருக்கும். அவன் எப்படி பேசுவான் அப்படியே பேசும், அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும். ஆனா அந்த சாத்தான் அது என்ன பண்ணும், என்னை இப்படிதான் கொலை பண்ணான், இப்படிதான் விஷம் கொடுத்தான், இப்படிதான் தூக்கு போட வச்சான் இப்படின்னு சில நேரங்களில் உண்மையை சொல்லும். எல்லா நேரங்களிலும் கிடையாது. இங்க இவன் உண்மையை சொல்றான். ஆண்டவர் கேட்டதுக்கு என்ன சொல்றான் பாருங்க, ஓ பேர் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால், எப்படியா நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்றான். அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நாங்க ஆயிரக்கணக்கான பேர் உள்ள உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேரு? நிறைய இடத்துல பேய் துறக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, 10 பேய் உள்ள இருக்கும், 20 பேய் இருக்கும். ஒவ்வொரு பேயா வெளியே போகும், பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிக்கணும். ஆனா இங்க அநேகராய் இருக்கிறபடியால் அப்படின்னா ஒரு சரித்திரத்தில் எப்படியா சொல்றாங்க, லீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க வார்த்தையில லீஜியன், லேகியோன் என்ற அர்த்தம். லேகியோன் என்றால் 2000 பேர் சேர்ந்த ஒரு போர் படை, இல்லை என்றால் 6000 பேர் சேர்ந்த போர் படை. இஸ்ரவேல் தேசத்திலே உலகத்திலே பெரிய ஆர்மி எதுனா இஸ்ரேல் ஆர்மி. அப்படின்னா மக்கள் தொகை கம்மி தான், ஆனா உலகத்திலே நம்பர் 1 ஆர்மி. ரெண்டாவது அமெரிக்கா, சைனா, ரஷ்யாலாம் சொல்றாங்க. இந்த அந்த இஸ்ரவேலுடைய சிப்பாய் படைகள் இருக்க, அதுல 2000 பேர் சேர்ந்தது ஒரு லேகியோன், இல்லை 6000 பேர் சேர்ந்த ஒரு படை லேகியோன், லீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2000 பிசாசோ இல்லை 6000 பிசாசோ அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சான். எவ்வளவா? 6000 பேய் இருந்திருக்கு. இயேசு ஒவ்வொரு பேயா துரத்தல, மொத்த பேயும் வெளியே போடான்ட்டார். அல்லேலூயா. Totally come out the demon spirit in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மொத்தமா வெளியே போனார். ஒவ்வொன்றா ஆண்டவர் துரத்தல, மொத்தமா துரத்தினார். இன்னைக்கு சில பேய்களை ஒவ்வொன்றா துரத்துற மாதிரி இருக்குது. அது நம்முடைய கிருபை வேற, கர்த்தருடைய கிருபை வேற. அதனால எல்லாம் தெரிஞ்ச ஞானி நம்ம இல்ல, எல்லாம் பெற்ற முனிவரும் கிடையாது, முற்றும் தெரிந்த முனிவர் நம்ம கிடையாது. ஏதோ கர்த்தருடைய கிருபையில நம்ம வாழ்க்கை வாழுகிறோம். அல்லேலூயா. அப்ப லேகியோன் என்றால் 2000 பேரோ இல்லை 6000 பேர் சேர்ந்த ஒரு பெரிய குரூப், ஒரு குரூப். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அந்த சாத்தான் பிடிச்சவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த ஏரியா விட்டு எங்களை துரத்திடாதீங்க, எங்களை கொஞ்ச நாள் வைங்கலாம், எங்களுக்கு டைம் கொஞ்ச நாள் இருக்குதே, எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குதே, அதெல்லாம் இந்த டைம் இருக்கிறதால விடுங்களாம், கொஞ்ச நாள் விட்டு வைங்களான்னு கேட்கறேன், கெஞ்சான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார். என்ன ஜெபம் கேட்டார் தெரியுமா? பிசாசுடைய ஜெபத்தையும் இயேசு கேட்டார். ஒரு வசனம் இருக்குது, பிசாசுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். ரைட். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாமல் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டது. இந்த பன்றிகள் கூட்டம் 2000 பன்றிகள் இருந்துச்சான். எத்தனை? 2000 பன்றிகள். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. பன்றிகள் ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி, அதாவது மலை மேலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து வாழ்ந்தது. 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் 2000 பன்றி கூட்டம் இருக்கக்கூடிய அந்த பன்றி கூட்டத்தை கொண்டு எங்களை அனுப்பிருங்க அப்படிங்கிறான். ஆண்டவர் உடனே அவன் ஜெபத்தை கேட்ட, ஐயோ கேட்கிறானே, பிசாசு தான், கர்த்தர் தான். அவன் கொளுத்து போய் பேயா மாறினவன். லூசிபர்ங்கிறவன் நல்ல தேவதூதன், அவன் கொளுத்ததுனால பேயா மாறிட்டான். எப்படி கொளுத்ததுனால பேயா மாறிட்டான்? என்னை கவனிக்கணும். 20 வருஷம் விசுவாசினா, நான் 30 வருஷம் விசுவாசி, நான் 40 வருஷம் பாஸ்டர் அப்படின்னு பெருமை பாராட்டுறான். பாத்தீங்களா?
கர்வம் வருது பாத்தீங்களா, ஆணவம் வருது பாத்தீங்களா, அந்த ஆணவம், அகந்தை, இருமாப்பு, செருக்கு, ப்ரௌட், பிரைட், நான் தான் அப்படின்னு வந்துச்சு பாத்தீங்களா. நான் உன்னதமானவர் இருக்கிற வடபுறத்தினுடைய ஆராதனை பர்வதத்தின் மேல் உட்கார்ந்திருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பானவை இவன் என்று அந்த லூசிபர்னு சொல்லப்பட்ட அந்த தேவதூதன் இருதயத்துல நினைச்சான். அவனை சாத்தானாக்கிட்டார் கர்த்தர். அவனோடு சேர்ந்து 33 கோடி தேவர்களும் பூமியில விழுந்தார்கள். இன்றைக்கும் அவன் நமக்கு பிரச்சனையா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால இருந்தாலும் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அந்த பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார். என்ன அனுமதி கொடுக்கிறார்? அவன் கேட்டதுனால 2000 பன்னிகள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ள அனுப்பிட்டான். லேவிய ராகமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, நல்ல கவனிக்கும் தம்பிங்களா. பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. எங்க ஊர்ல பன்னிக்கறி தான் கிறிஸ்தவன் சாப்பிடுவான். எங்க ஊர்ல ஆமா, அருவருப்பானது பன்னிக்கறி. அந்த பன்னி சாத்தானுக்கு ஒப்பனையா இருக்கிறது. இந்த பன்னியை எதைக்கு ஒப்பனையா வச்சிருக்காரு ஆண்டவர்? சாத்தானை எதை ஏவி விட்டாரு? அந்த பன்னி கூட்டத்திலே ஏவி விட்டாரு. அல்லேலூயா. அந்த அருவருப்பான பன்னி சில தேசங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் தான் இருக்கும், பன்னி கொழுப்புல உள்ள ஆயில் தான் இருக்கும். அந்த நாட்டினுடையது, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்ண முடியும்? பன்னி ஆயில் அவ்வளவு கிடையாது. இந்த பீஸா பர்கர்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. பீஸா பர்கர் அது கூட நம்ம யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதை கூட கேட்டு இது பண்ணணும். நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் பீஸா பர்கரு. ஆனா எந்த அளவுக்கு நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம இருந்தோமோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அதை என்ன பண்ணக்கூடாதான், யூஸ் பண்ணக்கூடாது. அருவருப்பானது. அல்லேலூயா. விரி குழம்பு உள்ளது, அசை போடாதது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூடாது. அல்லேலூயா. இந்த பன்றி பிசாசு ஒப்பனையா இருக்கிறது. இந்த பன்றி கூட்டத்துல தான் பிசாசை என்ன பண்ணார்? ஏவி விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அனுப்பி விட்டார். விளங்குதான் நான் பேசுறது? நல்ல ரைட். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தின் சுற்றுப்புறங்களில் உள்ள அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். இந்த பன்றி மேய்ச்சவன் போய் ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டான். எங்க கதரேனருடைய பட்டணத்தில் முழுசும் போய் என்ன பண்றான்? சொல்லிட்டான். ஐயோ, ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவன் இருந்தால, எவ்வளவு பேர் போனாலும் அடிச்சு தும்சம் பண்ணால, அவங்கிட்ட உள்ள பேய் 2000 பன்னிகளை என்ன பண்ணிச்சு? சாவடிச்சுன்னு போய் சொல்ல மொத்த பேரும் வேடிக்கை பார்க்க வந்துட்டான். ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆண்டவருடைய அதிசயத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் பார்க்க ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவர்கிட்ட வந்துச்சு. அல்லேலூயா. இது சின்னமான ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண கூடுமோ? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பம், ஆனால் அது முடிவிலே சம்பூர்ணமா இருக்குமே. அல்லேலூயா. இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடுமோ? அதோ செருபாபேலே, கர்த்தருடைய கண்கள் உன் கையிலே உள்ள தூக்கு நூலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கையில உள்ள தூக்கு நூலை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி முக்கியம், நம்ம ஜெபம் முக்கியம் கிடையாது, நம்ம பைபிள் படிக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம வாழ்க்கை முக்கியம். என்னை பார்த்து ஒருத்தன் இயேசுட்ட வரணும், நான் போய் சொல்லி வரக்கூடாது. நான் போய் இயேசுவை சொல்லணும்னு அவசியமே இல்லை. என் பவுஸ் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், என் சாட்சி முக்கியம், என்னுடைய நடை உடை பாவனை நடத்தை முக்கியம். அதை பார்த்தே ஒருத்தர் இயேசுட்டு வந்துடும். நான் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இவா இம்மாரல் விளங்காதவா, இவா மோசமானவா, இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இவன் நல்லாயிட்டா. இல்ல இவன் ஒரு பொறுக்கி கேப் மாதிரி, இவன் ஒரு ஃபாஸ்டர், இவன் ஒரு பொறுக்கி, ஆனால் இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இவன் நல்லாயிட்டான், இவங்கிட்ட வித்தியாசம் இருக்குது என்று நம்மளை பார்த்தே ஜாதியும் ஜனமும் குலமும் கோத்திரமும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அல்லேலூயா. இதனால ஜெபம் பண்ண உடனே பெரிய ஆள் எவனும் சொல்ல முடியாது. அற்புதம் நடந்த உடனே பெரிய ஆள் கிடையாது, அதிசயம் நடந்த உடனே பெரிய ஆள் கிடையாது, தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பெரிய ஆள் கிடையாது, ஆண்டவர் இறங்கி வந்த அற்புதம் ஒண்ணுமே கிடையாது. நான் சரியா இருக்கிறேன்னா நான் சரியில்லைன்னா நரகம் போகணும், நீங்க சரியில்லைன்னா நரகம் போகணும். ஏன் தெரியுமா? ஒரு அயன் பாக்ஸ் சூட நம்மளால தாங்க முடியல. அன்னைக்கு குப்பையை போட்டு எரிக்கிறாங்க, அதுக்கு கம்பு போட்டு அந்த குப்பையை ஒன்னா சேர்க்க முடியல. அதை விட பல கோடி மடங்கு பயங்கரமானது எது? நரகம். அதாவது செங்கசூல இருக்க அதை விட பல ஆயிரம் மடங்கு கூடது நரகம், பாதாளம், அக்னி, கந்தகம், புழு, போர்வை, எது? பூச்சே போர்வை, என்னது? நம்முடைய பெட்டு படுக்கையே புழு. மூக்குல போகும், காதுல வரும், கண்ணில் வரும். இந்த மாதிரி அருவருப்பான இடத்துல போடுவாங்க. அது இயேசுவை ஏத்துக்கிட்ட பாத்தீங்களா? நல்ல கவனிங்க.
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரெட்டிப்பான நரகமா. ஆண்டவரை அறியாம இருந்தா ஒரு நரகம் தான், ஆண்டவரை அறிஞ்சு ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னா ரெட்டித்தனையான நரகம். ரெண்டு மடங்கு அக்னி, 2 மடங்கு புழு, 2 மடங்கு பூச்சி, 2 மடங்கு பேய டார்ச்சர் பண்ணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அல்லேலூயா. அதனால இந்த பன்னிங்கிறது அருவருப்பு. பிசாசை ஜெயிக்க, பிசாசை எதிர்த்து நிக்க, பிசாசை துரத்த இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற ரத்தம், இயேசு என்கிற வல்லமை நமக்கு என்ன கொடுத்திருக்குது? அதிகாரம் கொடுத்திருக்கு. அல்லேலூயா. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானி சகல வலை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு கூட நம்மளை சேதப்படுத்தக்கூடாதுன்ற நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. பிசாசு பின்னாடியே வந்துடும், நம்மளை அடிச்சிடும், நம்ம பொண்டாடி தாக்கிறோம், பிள்ளைய தாக்கிறோம். அதனால பேய்கிட்ட போய் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி இல்ல. பிசாசு ஒன்னும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் யோக்கியவனா இருந்தா, நான் நீதிமானா இருந்தா, நான் உத்தமனா இருந்தா ஒண்ணு நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. 14ஆம் வசனம். அவங்க எல்லாம் பார்க்க வேடிக்கை பார்க்க வந்தாங்க. 15ஆம் வசனம். இயேசுவின் இடத்திலிருந்து வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா இருந்திருக்கான். அப்படியே ட்ரெஸ் போட்டாலும் கிழிஞ்சலா கந்தல் கோலமாக்கி அழுக்கா இருந்துச்சு. அவன் முடியெல்லாம் வெட்டல, தாடியெல்லாம் சேவ் பண்ணல, அலங்கோலமா இருந்தான். இப்பமோ அவன் ஒழுங்கும் கிரமமாயிட்டான். இத மக்கள் பார்த்த உடனே இயேசுகிட்ட நிறைவேறிட்டான். இயேசு போய் சுவிசேஷம் சொல்லல, எல்லாம் என்கிட்ட வாங்கப்பானே சொல்லல, கூப்பிடல. ஐயா போன் பண்ணி கூப்பிட்ட மாதிரிலாம் கூப்பிடல. ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க வந்து நின்னாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து நின்னாங்க. அவங்க பயந்து உட்கார்ந்தாங்க. புத்தி தெளிந்தது, புத்தி தெளிந்தது. அந்த ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ புத்தி உள்ளவளா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் இடித்து போடுகிறாள். அந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தது. அப்பொழுது தகப்பனுடைய வீட்டை நினைத்தான். அல்லேலூயா. உங்க புருஷனுக்கு புத்தி தெரியணும், உங்க மகனுக்கு புத்தி தெரியணும். ஜெபம் பண்ண, சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்ம கோபப்பட்டு உண்மை ஜாதிக்க முடியாது. அவன் நம்ம பேச்சே கேட்க மாட்டான். ஆனா ஜெபம் பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கை மாறும்போது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் எங்க வந்து முக்கியணும்? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு கர்த்தர் தான் தேவன் சொல்லணும். அல்லேலூயா. அடுத்தது, பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்குள்ளே பன்றிகளுக்கும் பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். வந்திருந்த மக்களுக்கு சுவிசேஷம் யார் சொன்னா தெரியுமா? வேடிக்கை பார்க்க வந்தவங்களே தங்களுக்குள்ள சொல்லி கொடுத்தாங்க. இவன் பிசாசு பிடிச்சி கல்லறை மேல கிடந்தான், சுடுகாட்டுல கிடந்தான், நிர்வாணமா கிடந்தான். 10 பேர் போய் அவனை கட்டினா கூட அடிச்சு தும்சம் பண்ணிடுவான். இப்போ இயேசுன்னு ஒருத்தர் வந்த உடனே, இவனை விட்டு இந்த பேயை வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த பிசாசெல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற சுவிசேஷத்தை அங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்களே ஏசப்பா பத்தி சொல்லிட்டாங்க. ஆண்டோட அற்புதத்தை, மகத்துவத்தை, மகிமைய, புதுமைய. அல்லேலூயா. அது எப்படி சொன்னாங்க? விவரமாய் சொன்னார்கள். 1 by 1 விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஏன் தெரியுமா? இந்த பன்னியெல்லாம் செத்த உடனே பன்னிக்கு ஓனர் இருக்கான்ல, அவெல்லாம் இப்ப சண்டைக்கு வர ஆரம்பிச்சான். யார்கிட்ட? ஏசப்பாட்ட. இப்ப இவங்களெல்லாம் இங்க ஆண்டவரே இந்த ஊரில் நிக்காதீங்க, நீங்க இருந்தா எத்தனை பேருடைய எத்தனை பேருடைய விலங்குகள்லாம் சாவுன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு பிசாசு பிடிச்சி இந்த ஊர்ல இருக்குது. வரவெல்லாம் இந்த மாதிரி பிசாசு பிடிச்சி ஏதாவது ஆட்டிலேயோ மாட்டிலேயோ நாயிலேயோ பண்ணிலேயோ ஓடிட்டா ஏதாவது ஒண்ணு நடக்குமேன்ட்டு பயந்து இயேசு என்ன பண்றாங்களா, இந்த எல்லையை விட்டு வெளியே போங்க. இப்ப நிறைய ஊழியக்காரன் அப்படிதான் பண்றானுங்க. எங்க ஏரியா உள்ள வராத, நீங்க எப்படி வந்து ஜோபம் நடத்துறீங்க, நீ யாருடா, நீ எந்த ஊருக்காரனா இங்க வர அப்படின்னு நிறைய நடக்குது. இயேசுக்கு இந்த அவமானம், இந்த நிந்தைகள், இந்த பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா இயேசு அதுக்கெல்லாம் சளைக்கல, வந்து பாடுறான்னு கர்த்தர். அல்லேலூயா. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்த யூதாஸ், அவன் கையில பணம் இருந்தது அப்படின்னா அவன் தான் பொருளாளர், ட்ரெஷரர்.
அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தவன். மீதி 11 பேர். ஓகேங்களா? அவன் 4 செத்தான். இப்ப இந்த 12 பேருமே அங்க இருக்கிறாங்க. யாரு கூட? ஏசப்பா கூட இருக்கிறாங்க. இவன் நானும் வந்து உங்க கூட இருந்துக்கிறது ஆண்டவரே, உங்க கூடயே ஊழியம் பண்றேங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ என் கூட வந்து ஊழியம் பண்ணாதப்பா, உனக்கு கர்த்தராய தேவன் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மகிமையையும் மகத்துவத்தையும் புதுமையும் உங்க ஊர்ல போய் சொல்லு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க ஊர்ல அவங்க தான் சொல்ல முடியும். நான் போய் உங்க ஊர்ல சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனா உங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அதனால பிசாசை பத்தி நம்ம பேசக்கூடாது, இயேசுவை மட்டும் பேசணும். பிசாசை பத்தி பேசணும் கோபம் வரும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பரிசுத்தர், இயேசுவை ஏத்துக்கிட்டா பரலோகம் போவீங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை செழிக்கும். இப்படி இயேசுவை குறித்து தான் பேசணும். அல்லேலூயா. சத்துருவை பத்தி பேச நமக்கு இது இல்ல, நமக்கு தேவையில்லாது. ஏன்னா சண்டைக்கு அது காரணமாயிடும். ஆண்டவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நாமத்தையும் நம்ம அறிவிக்கணும். இப்போ இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். உன் இன ஜனம், உன் பந்துக்கள், உன் ஜாதி, உன் குலம், உன் கோத்திரம், உன் ரத்த சம்பந்தமா, உன் அங்காளி பங்காளி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உன் மூத்தாரு, உன் இளையாரு, உன்னுடைய குழந்தனாரு, உன் நாத்தனாரு, உன் மாமியாரு மாமனார் இருக்கிற இடத்துக்கு போ. அங்க போய் இயேசுவின் நாமத்தை நீ போய் சொல்லு. அல்லேலூயா. இப்படி நான் சொல்லலைன்னா நான் நரகம் போன்ற இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னா, இயேசு செய்த அற்புதத்தை அதிசயத்தை நான் சொல்லலைனா, என் ஜாதிக்கு சொல்லலைனா, என் குலத்துக்கு சொல்லலைனா, என் கோத்திரத்துக்கு சொல்லலைனா, என் ஊருக்கு சொல்லலைனா நரகம் போவானா? இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும், நல்லா கவனிக்கணும், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசியில் கெட்டவனுமாய் இருப்பான். விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசியில் கெட்டவனும். 2 பாயிண்ட். விசுவாசத்தை மறுதலிச்சுட்டான், கவனிங்க, விசுவாசத்தை மறுதலித்து விட்டான், அவிவிசுவாசியில் அவன் கெட்டவனாயிட்டான். ஏன்னா சொந்த ஜனத்திற்கும் பேசக்கூடாது, சொந்த ஜனத்திற்கும் சொந்த இனத்திற்கும் சொந்த ஜாதிக்கும் இயேசுவை பத்தி சொல்லலைன்னா அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டான். விசுவாசத்தை வசனம் என்ன சொல்லுது? அவன் விசுவாசத்தை மறுதலித்தான், பின்வாங்கி போயிட்டான். அவன் அவிசுவாசியை விட கெட்டவனா இருப்பான். இந்த வசனத்தை என்னை கவனிங்க. இந்த வசனத்தை எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவர் திருநெல்வேலிக்காரர், மெட்ராஸ்ல இருக்கிறார். நீலாம் நரகம் போக பாஸ்டர்னாரு. என்ன பாஸ்டர் சொல்ற அப்படின்னு கேட்டேன். உன் சொந்த ஜாதிக்கு நீ போய் சுவிசேஷம் சொன்னியா அப்படின்னாரு. உன் சொந்த இனத்துக்கு நீ போய் சுவிசேஷம் சொன்னியா? இல்ல பாஸ்டர், எல்லாம் பணக்காரன் பாஸ்டர், எல்லாம் ஜாதியில கூடவன் பாஸ்டர், இயேசுவை ஏத்துக்கிற மாட்டான் பாஸ்டர், நீ சொன்னியா பாஸ்டர்னார். 21 மாவட்டத்துக்கு அந்த ஊழியக்காரரை கூட்டு போனேன். எத்தனை மாவட்டம்? 21 மாவட்டம். காரைக்கால், பாண்டிச்சேரி, பெங்களூர், மதுரை, கொடைக்கானல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு 10 இடத்துக்கு மேல போயிருப்போம். நிறைய பேர் அந்த ஒரு இடத்துக்கு வர வச்சு எல்லாருக்கும் இயேசு சொன்னோம். வந்தவன் எல்லாமே ஒருத்தனு பிச்சைக்காரன் கிடையாது, எல்லாம் கோடீஸ்வரன். எல்லாருமே யாருன்னா இந்துக்காரன் கிடையாது, ரோமன் கேத்தலிக்காரன். இயேசுவே ஏத்துக்கிற மாட்டான். ஆனாலும் நம்முடைய வேலையை சொல்ல வேண்டியது கட்டாயமா இருக்கிறதுனால இதை சொன்னேன். இன்னைக்கு நாளைக்கு நான் பரலோகம் போவதுக்கு இப்ப நிற்கும் போது ஆண்டவர் கேட்பாரு, நீ சொன்னேன்னா சொன்னலாம் ஆண்டவரே, நீ என்ன சாட்சியா நிப்பாட்டுன்னு சாட்சியா இருந்தியாப்பா? உன் பவுசு ஒழுங்கா இருந்துச்சா? இருந்துச்சு. உன்னை எவனாவது கையை மணக்கனானா? இல்ல. உன்னை யாராவது குற்றம் காமிச்சானா? இல்ல. நான் சாப்பாட்டுக்கு வழியிலனாலும் கஞ்சிக்கு வழியிலனாலும் என் மானத்தையும் என் பரிசுத்தையும் காப்பாத்தின ஆண்டவரே, சாட்சியா நின்ன ஆண்டவரே. அது போது ஆண்டவரே, பெரிய பாஸ்டரா இருக்குன்னு அவசியம் இல்லை, டாடா பிர்லாவா இருக்குன்னு அவசியம் இல்லை, கார் பங்களா தேவையில்லை. நான் ஒன்னே ஒண்ணு, சாட்சி, பரிசுத்தம், நீதி, உத்தமம், யோக்கியம் இருந்துச்சே, அது போதும். அல்லேலூயா. இப்ப மார்க் 5ஆம் அதிகாரம் வாங்க. உன் சொந்த இனம் சொந்த ஜனத்திட்ட போய் சொல்லணும். அந்தபடியே 20ஆம் வசனத்தை எல்லாம் இருங்க. அந்தபடியே மார்க் 5:20. அவன் போய்
இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசித்தப்படுத்த தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவன் என்ன பண்ணானா, தெக்கப்போலி என்கிற பட்டணத்துக்கு போனான். நல்ல கவனிக்கணும். தெக்கப்போலி என்கிற பட்டணத்தில் போய் முதல்ல அவன் இனம், அவன் ஜனம், அவன் குலம், அவன் கோத்திரம், அவன் ஜாதி, அவன் ரத்தம், இவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொன்னான். டெக்கா என்றால் 10 என்ற அர்த்தம், போலி என்றால் பட்டணம் என்ற அர்த்தம். கிரேக்க வார்த்தையில டெக்கா, ஆல்பா, பீட்டா, காமா என்று 24 வார்த்தைகள் இருக்குது. இங்கிலீஷ் வார்த்தை 26 ABCD. ஆனா கிரேக்க வார்த்தைகள் 24. நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. டெக்கா, தெக்க போலி. டெக்கா என்றால் 10, போலி என்றால் பட்டணம். 10 பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொன்னான். 10 கிராமத்துக்கு இல்ல, 10 பட்டணம். பட்டணம்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிறது, கிராமம்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறது. 10 பட்டணத்துல போய் அவன் அவன் பிசாசு பிடிச்சிருந்ததையும், அவன் கல்றமேட்டில் கடந்ததையும், மயானத்துல கடந்ததையும், நிர்வாணமாக இருந்ததையும், கூக்குரலிட்டதையும், கல்லுனால தன்னைய வருத்திக்கிட்டதையும், 10 பேர் 20 பேர் வந்து அவனை கட்டினால அடிச்சு தும்சம் பண்ணதையும், சங்கிலியில கட்டினதையும், யானை பலத்தை வச்சு கட்டினதையும், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு இலவசமா விடுதலை தந்தாரே அப்படின்னு போய் ஒவ்வொரு போய் என்ன பண்ணானா சொன்னான். அல்லேலூயா. இப்ப நான் பேசாவிட்டால் கல்லுகள் கூட பேசும், நான் சொல்லாவிட்டால் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல நோர்த்தன் எழுப்புவார். அப்ப நான் வேடிக்கை பார்ப்பேன். நமக்குள்ள என்ன வேடிக்கை வரும் தெரியுமா? நான் 30 வருஷம் விசுவாசி, நான் தான் உன்னை சர்ச்சைக்கு கூட்டு போனேன், நீ எப்படி பெரிய ஆளான? இவன் பேசுவான் நம்மால். நான் தான் உன்னை பாஸ்டர் ஆக்கினேன், நீ என்ன விட பெரிய பாஸ்டர் ஆயிட்டியோ. என்னோட பெரிய பாஸ்டர் ஆக மட்டம் தட்டுவான், என்னோட பெரிய விசுவாசி ஆக கூட மட்டம் தட்டுவான். இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கும் தான் செய்த கிரியைகளை செய்வான், அதற்கு மேலான காரியங்களை செய்வான். எங்க ஊர் பாசையில, திருநெல்வேலி பாசையில, அப்ப 8 அடி பாய்ச்சா பிள்ளை 14 அடி பாயும். இல்லைன்னா அவன் பிள்ளையே கிடையாது. அப்ப வெட்டிட்டு வானா கூட பிள்ளை குத்திட்டு வரணுமா எங்க ஊர்ல ஒரு பாடு. அப்ப தலை எடுத்துட்டு வானான்னு சொன்னா பிள்ளை வைத்த குத்தி குடலை எடுத்துட்டு வரணும். அவன் தான் திருநெல்வேலிக்காரமா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான். அதனால ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணுமா? ஆனா சொல்லதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமா இருந்து சொன்னா நல்லது, இல்லைன்னா அமைதியா இருக்கிறது நல்லது. நம்ம யோக்கியமா இருந்தா சொல்லலாம். நம்ம அயோக்கிய பயலா இருந்து ஊழியம் வேஸ்ட், அயோக்கிய பயலா இருந்து சுவிசேஷம் சொல்லி வேஸ்ட். ஒரு பய ரசிக்கப்பட முடியாது. ஏன் தெரியுமா? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. அப்ப எந்த ஆவி ஒருத்தங்கிட்ட இருக்கு, அந்த ஆவி தான் அந்த இடத்துல பரவும். அதனால இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு விடுதலை அடைந்த உடனே 10 பட்டணத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமா சொன்னான். நிறைய அற்புதங்களை கர்த்தர் அவனை கொண்டு செஞ்சிருக்கலாம், அது வேதத்துல சொல்லப்படல. ஏன்னா இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்ததும் செய்வான், அதற்கு மேலான காரியத்தையும் செய்வான். எல்லாம் எழுந்து நிப்போமா, எல்லாம் எழுந்து நிப்போமா, எல்லாம் எழுந்து நில்லுங்க. எல்லாம் என் கூட சேர்ந்து அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும், ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தா நிரப்பு, ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆராதனை 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 அன்பே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே, அன்பே
ஆராதனை 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 அன்பரே சுராஜனே ஆவியானே தேவனுக்கே அன்பரே சுராஜனே ஆவியானே தேவனுக்கே வலது கையை நெஞ்சில வைங்க சொல்லுங்க ஆண்டவரே என்னை உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா கல்வாரி ரத்தத்தை என்னை கழுவுங்கப்பா எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லு எனக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசின் போராட்டத்தை பாவ பிசாச சாப பிசாச வியாதி பிசாச மரண பிசாச செய்வனைய ஏவல பில்லி சூனியத்தை வன்கண் பொறாமை எரிச்சல் மூர்க்கத்தை பெருமை அகந்தை இருமாப்பு செருக்கு ஆணவம் கர்வம் இதெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா ரத்தத்தினால கழுவுங்க நானும் விடுதலை அடைந்து இந்த விடுதலை பெற்ற இந்த மனுஷனை போல எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்க ஏசப்பா நற்செய்தியை சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க என் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கே சொந்தம் பிசாசுக்கு சொந்தம் இல்ல சாத்தானே உன்னுடைய உருப்படி உன்னுடைய காரியம் ஒன்றும் எனக்குள்ளே இல்ல நான் முற்றிலும் பரிசுத்தமா இருக்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தாவினவர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.